ஆளுக்கு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். மியூட் ரிலீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் யாருனாக்கா ஃபர்ஸ்ட் உள்ள வந்த இந்து மேடம்க்கு ஒரு பெரிய பலத்த பாராட்டுக்கள். நம்ம கூட வந்து ஃபேஸ் யோகா கத்துண்டு நேற்று ஒரு இடத்துல எடுத்துண்டு எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. லும்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் கிளாஸ் எடுத்துட்டாங்க. ஷீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் யோகா. கிளாப் பண்ணுங்கம்மா. கிளாப் பண்ண தெரியலன்னா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. நான்லாம் நிறைய கிளாப் வாங்கி தான் அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு வரேன். நான் கிளாஸ் எடுக்கனாலும் நீங்க வந்தனால தான் கிளாஸ் எடுக்க முடியுது. அதுவும் உமாக்கெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். இப்ப இந்து மேடம் ஃபர்ஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல எல்லாரும் ஃபேஸ் என்ன மாறிச்சுட்டாங்க, 10 வருஷம் எங்க மாறிட்டீங்கன்னாங்க. அதனால நம்மள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அவங்கள்ட்ட முதல்ல அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கிப்போம். அவங்க பேசிட்டோம். அடுத்து உமா மேடம், அடுத்து பாலாஜி சார், அடுத்து கடைசியா கவிதா மேடம். நாங்க மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் டு இந்து மேடம். இன்னைக்கு ஆயில் மசாஜ் எப்படி இருந்தது? ஸ்லோவா போச்சா, ஃபாஸ்டா போச்சா? கரெக்டா தான் இருக்கு. ஸ்லோவா தான் கரெக்டா இருக்கு. நல்லா பேசியோக்கா நானும் சில கிளாஸஸ்ல அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா எவ்வளவு டெப்தா வந்து நான் பார்த்தேன். சிலவுக்கு அவுட்லைன்ல எடுத்து கொடுத்துருவாங்க. ரொம்ப டெப்தா போகணும். இவ்வளோ இருக்க இன்னும் விஷயம் இருக்கான்றது தெரியும். இதோட இவ்வளவு தானே இல்லை இருக்கான்னு தெரியல. மசாஜ் இவ்வளவுதானா? அதெல்லாம் போயிட்டே இருக்கும். இது வந்து கோகனட் ஆயில் மசாஜ் இருக்கு, அப்புறம் ஆலோவேரா ஜெல் மசாஜ் இருக்கு, போன் மசாஜ் இருக்கு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி தரல, இப்படி எல்லாம் இருக்கு. கோசா மசாஜ் எல்லாம் சூப்பர் இருக்கும். அது பண்ணீங்கன்னாக்கா ஃபேஸ் நல்லா டோன் ஆயிடும். ஆமா, எனக்குலாம் அது பண்ண பிறகுதான் ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆச்சு. டீனேஜுக்கு இப்ப நாங்க எல்லாம் திரும்பிடுவோம். இப்ப எல்லாரும் நல்லா கரெக்டுங்க. அதாவது வந்து ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஓகே, ஃபேஸ் ஹாப்பியா இருந்தாங்க, என்ன நடந்தாலும் ஹாப்பி போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு வந்தாங்க. இனியும் 35 பசங்களும் புதுசு. ஹாப்பியா எடுத்துட்டு ஹாப்பியா வந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்குதான் நியூ லான்ச், நியூ அகாடமிக் இயர் இன்னைதான் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்கூல்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்ததுட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் டு உமா மேடம். குவிக்லி சொல்லிட்டு நீங்க கிளம்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நீங்க சாப்பிடணும், ஃபேமிலி. ஓவர் டு யூ அக்கா. சார் எனக்கு இது எல்லாமே புதுசுதான் சார். ஆக்சுவலா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இதெல்லாம் கத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எவ்ரிடே வந்துட்டு ஒரு புதுசா கத்துக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிளஸ் வந்துட்டு எங்க வீட்ல வந்து என்னோட கிட்ஸ் வந்துட்டு எவ்ரிடே நான் முடிச்சுட்டு போனவொடனே இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன், இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்னு வந்துட்டு கேட்பாங்க. என்னோட டாட்டர் வந்து எவ்ரிடே ஏதாவது நீங்க சொல்லி கொடுக்குற அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் அந்த எக்ஸசைஸ் நான் அவங்க கிட்ட எவ்ரிடே சொல்லி கொடுத்துருவேன் நானு. சோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சோ என்னை விட அவங்க தான் ரொம்ப ஈகரா இருக்காங்க. அப்ப முடிச்சுட்டு நான் வெளில போனோடனே இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்னு என்கிட்ட கேட்பாங்க அவங்க. ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர். ரைட்டுங்களா? சோ அவங்களுக்காகவாது நான் எவ்ரிடே புதுசு புதுசா கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. நான்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஐ நெவர் எவர் ஸ்டாப்ட் மை லேர்னிங். என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது டிபெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிராணி ஹீலிங், அதுக்கப்புறம் ஆக் பஞ்சர், அதுக்கப்புறம் யோகா, அதுக்கப்புறமா நிறுத்தல. சவுண்ட் ஹீலிங், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, மெடிடேஷன், டீச்சர் ட்ரைனிங், ஸ்பேஸ் யோகா, இப்போ என்எல்பி. கிட்டத்தட்ட 6 months கோர்ஸ், 3 months கோர்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல. ஃப்ரெண்டு வாங்கி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார், நீங்க கத்துக்கிட்டு எனக்கு சொல்லுங்கன்ட்டு. ஸோ ஸ்டில் வெயிட்டிங். ஸோ கீப் ஆன் லேர்னிங், கீப் ஆன் க்ரோயிங். தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆல் த யோகா டீச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கிட்ஸ் வந்து இப்போ டெய்லி நான் சொல்லி கொடுக்கல, அவங்க கிட்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால டெய்லி உங்களுக்காக பிபிடி ரெடி பண்ணிடுறேன். இந்த ஒரு 2 or 3 days பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால பிபிடி ரெடி பண்ண முடியல. புதன்கிழமை வரும்போது எல்லாமே பிபிடி உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஓவர் டு தேங்க்யூமா. தேங்க்யூ. நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஓவர் டு கவிதா மேம். அடுத்து பாலா சார் ரெடியா இருங்க. இந்து மேடம் நீங்க அப்படியே இருங்க, முடிச்சுட்டு பேசுவோம். கவிதா மேடம் ஸ்பாட்லைட். எஸ், நல்லா இருந்தது சார். நீ வேண்டினே இந்த நெட்டு கட் ஆக கூடாதுன்னு அதே மாதிரி நெட்டு கட் ஆகல. கிளாஸ் சூப்பரா இருந்தது சார். உண்மையாவே எல்லாமே நல்லா இருக்கும். பொறுமையா என் கூட டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணிட்டே இருங்க. see the fantastic health, wealth, relationship எல்லாமே மாறிடும். நம்ம மாறினா எல்லாமே மாறிடும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஓவர் டு பாலாஜி அண்ணா. சொல்லுங்க. தொடச்சிடணுமா? வேணும்னா தொடச்சுக்கோங்க, இல்லைன்னா அதம்மா வேணா தொடச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே படுத்துக்கோங்க. காலைல அதெல்லாம் அப்சர்வ் ஆயிடும்.
ஸ்கின் சாஃப்ட் ஆயிடும். சரிங்களா? டோன்ட் வரி, வேணா தொடச்சுக்கோங்க. டன். நெக்ஸ்ட் ஓவர் டு பாலாஜி ஐயா. வாங்க குருஜி. கரெக்டா ஸ்பாட்லைட் எல்லாம் போட்டேனா? எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். வாங்க, அங்கதான் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, இங்கேயும் ஃபீட்பேக் கொடுக்கணும், வேற வழி இல்ல, குயிக்கா முடிச்சிடலாம். அவர் நிறைய டைம் ஃபேஸ் யோகா அட்டென்ட் பண்ணிருக்காரு. நல்ல அதாவது இப்ப செக்ஷன் இப்ப சார் இருக்க இது. இருக்க என்ன விட எங்க ஆயிட்டாரு. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. ஹலோ. கேக்குது கேக்குது, சொல்லுங்க. நல்ல கிளாஸ் சார் இது. ஆக்சுவலி இது ஒரு ரெஃப்ரெஷிங் கிளாஸ். இது ஒரு ரெஃப்ரெஷிங் கிளாஸ் தான் எனக்கு திருப்பி. ஏன்னா உங்க கிளாஸ் 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நோட்ஸா இருந்தா நல்லா இருக்கும் சார். அதான் நீங்க ஏமா நான் வந்து மேடம் தெரியும், இந்த மேடம் எவ்ரி 1 hour போன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லா எங்கெங்க இருக்கும் சார். இருக்குன்றது ஷி நோஸ். என்னங்கம்மா கரெக்டா தானே? காலைல வந்து சேதாப்பேட்டை, அடையாறு, நங்கநல்லூர், அண்ணா நகர், திருப்பி நங்கநல்லூர். கரெக்டா ஆன் டைமுக்கு வந்துருக்கேன். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், மே மாசம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டோன்ட் வரி டோன்ட் வரி. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன யாஸ்திகா பேசுறியா? பேசுறியா? அச்சா சரி, ஓகே, உங்களோட பேசிட்டாக்க டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க யாஷிகா. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். எங்கம்மா உங்க நம்பரே காணும், சோபனாட்ட இருக்கீங்க. சரி குயிக்கா, மேடம் கிளம்பிட போறாங்க. கிளம்பிட்டாங்களா? பரவாயில்ல. என்னச்சி சொல்றது, எப்பயும் போல ஜாலியா இருந்தது, அவ்வளவுதான். இது உங்களுக்கு என்னன்னாக்கா, அவங்க அம்மாட்ட போய் சொல்லிருக்காங்க, எங்க யோகா மாஸ்டர் ஜாலியா தான் எடுக்கிறாரு, என்ன இப்படி வளைக்கல அப்படி வளைக்கல, உட்கார வச்சுனே இருக்கிறாரு, பேச மட்டும்தான் மூவ் பண்றாரு, கையை கால அசைக்கல, அதனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு போய் சொல்லிது பாருங்களேன் அவங்க பொண்ணுகிட்ட, அவங்க அம்மா கிட்ட. ஜி ஜி அப்படிலாம் சொல்ல ஜி, அப்படிலாம் என்ன என்ன சொல்லுங்க ஜி. சொன்னீங்க? அம்மா பக்கத்துல இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். இல்ல இல்ல யாரும் இல்ல. அல்ல, எல்லோ கலர் பேப்பர்ல எழுதுங்க, டெஃபினட்டா மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். எனக்கெல்லாம் நான் நம்பவே, எழுதுனேன். அதை பாருங்க எழுதி வச்சிருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு லெவல் ரீச் ஆயிட்டேன். அதனால எல்லோ கலர் பேப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கவிதா சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம். சார் நான் எழுதி அனுப்புனேன்ல சார், அது என்ன கரெக்டா என்ன மிஸ்டேக்கா சார்? அது ஆமா, நான் பாக்குறேன் நான் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். நான் இப்பதான் நான் உட்காரணும் என் டைமுக்கு. அந்த காலையில இருந்து வரைக்கும் அம்புக்குறி உட்காந்து இருக்குல்ல, அது சார் அது அந்த எத்தனை வேணா அம்புக்குறி போட்டுக்கலாம். டுவர்ட்ஸ் ஓவல் ஷேப் உள்ள வரணும், வெளி பக்கம் போக கூடாது, உள் பக்கம் வரணும். எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், உங்க இஷ்டம். உங்க இஷ்டம், எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே. அது எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி மட்டும் அனுப்புங்க சார், நான் கரெக்டா எழுதிருக்கேன். செக் பண்ணிட்டு அனுப்புறேன் நான் டெஃபினட்டா. ஓகேங்களா? ஓகே ஓகே. என்னம்மா யாஸ்திகா, திருப்பியும் கிளாஸ் வந்து வெனஸ்டே வந்துருங்க. சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம், யாரும் போயிடாதீங்க. நான் ஸ்பாட்லைட் ரிமூவ் பண்றேன் ஃபர்ஸ்ட். இருங்க வரேன். யார்கிட்ட இருக்கு ஸ்பாட்லைட்? கவிதா மட்டும் இருக்கு. ரைட்டு, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. மியூட் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸ்பாட்லைட் யார்கிட்ட இருக்கு? ஸ்பாட்லைட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சா? அப்பதான் எல்லாரும் கிளம்ப முடியும், இல்லைனாக்கா நான் மாட்டிப்பேன். டன். இப்பொழுதுக்கு இந்து மேடம் தவிர இது எல்லாரும் கிளம்பலாம். இருங்க, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ.